2014 மாடல் ஹோண்டா சிட்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோங்க. கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறது எல்லாம் கழட்டிகிட்டு இருக்கிறோம். கியர் பாக்ஸில் கிளச்சு கம்ப்ளைண்ட்டுங்க. கிளச்சு ஃபுல் ஹார்டாக இருக்குது. வண்டி ரேசிங் ஆகுதுங்க, அதுதான் ப்ராப்ளம். இன்ஜின் ரேசிங் நல்லா ஆகுங்க. வண்டி கீர் ஓட் பால் இன்ஜின் மட்டும் ரேஸ் ஆகும். மையனு வண்டி ஸ்பீடு இல்லைங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹார்டாக இருக்குது. கிளச்சு ஃபுல் ஹார்டாக இருக்குது. கிளச்சு கவர் ஆப்ஷன் போச்சுங்க. கவர் ஆப்ஷன் போனால் தான் இந்த மாதிரி ஹார்டாக இருக்குங்க. ட்ரை ஷாஃப்ட் ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. இந்த வண்டியில் கியர் பாக்ஸ் இறக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சேஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுங்க. சேஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் கியர் பாக்ஸ் ஈஸியாக இறக்க முடியுங்க, ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும். இல்லாமல் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருங்க. அது நம்ம சேஸ் கழட்டிக்கிறோம். நம்ம சேஸ் கழட்டும் போது பார்த்திங்கன்னா பால் ஜாயிண்ட்டு எண்டெல்லாம் போயிருக்குங்க. கஸ்டமர் சொல்லியிருக்கிறோம், சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க, அதுவும் சேஞ்ச் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. ரிமூவ் பண்ணும்போது ஃப்ளைவீல் பார்த்திங்களா, ஃப்ளைவீல் லைட்டாக காயமாக இருக்குது. சில்பாய் ஓடி வச்சுங்க. நல்லா உங்களுக்கு நான் கிளச் பைட் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிளச்சு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக தேஞ்சிச்சு. கிளச்சோட ரிவிட்டுங்க, அது ரிவிட்டில் வடிச்சு ஓடிட்டுருக்கு. ரிவிட் காய மாதிரிக்கு ஓடிச்சுங்க. ரிவிட் காய மாதிரிக்கு ஓடி கவர் ஸ்மெல்லில் பார்த்தீங்கன்னா காயமாகிடுச்சுங்க. காயமாச்சு. இன்னும் ஃபிங்கரும் டைட்டாக இருக்குது. அதில் ஃபிங்கர் டைட்டாக இருந்தால் நம்மளுக்கு கிளச்சு டைட்டாக இருந்தது. இது வந்து ரேஸ் ஆனதுங்க. கியர் போர்ட் மூவ் பண்ணும்போது இன்ஜின் ரேஸ் ஆகும், வண்டி போகாதுங்க. கவர் ஸ்மெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிட் அடிச்சு ஓடிடுச்சு. ரிவிட் அடிச்சு ஓடுனதில் ஃபுல்லாக காயமாயிருக்குங்க. இந்த ரிவிட் தான் அடிச்சு ஓடி இருக்குங்க. கிளச் பேட் கவர்ஸ் மாத்திரம் ரிலீஸ் பேரிங் சேஞ்ச் பண்ணுறது நல்லதுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங் போச்சுங்க, வீக்காக தான் இருக்குது. ரிலீஸ் பேரிங் சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். புது ரிலீஸ் பேரிங் ஃபிட் பண்ணியாச்சுங்க. கிளச் பேட் கவர்ஸ்மெல்லாம் ஃபிட் பண்ணிடலாங்க. கிளச்சு கவர்ஸ்மெல்லாம் கிளச் பேட் ஃபிட் பண்ணியாச்சுங்க. நம்ம கிளச் பேட் வந்து கரெக்டாக சென்டரிங் வச்சுருக்குங்க. அப்போ தான் டாப் கீ சாப்பிட்டு கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்க, கியர் பாக்ஸ் இன்ஜினில் ஃபிட் பண்ணியாச்சுங்க. நம்ம கழட்டும் போது லோயராமெல்லாம் வீக்காகன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம லோயராமு, பேலன்ஸர் லிங்க்கு, டயரா ரெண்டு, பேலன்ஸர் லிங்க்குங்க, ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட், டயரா ரெண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. கஸ்டமர் வந்து கிளச்சு ஹார்டாகுன்னு சொல்லி ரேஸ் ஆகிட்டு நம்மகிட்ட வேலைக்கு விட்டாங்க. நம்ம செக் பண்ணும்போது எல்லாம் வீக்காக இருந்தது. நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னோம், சரி சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பாயிண்ட் கவர்ஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரிலீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. நம்ம கிளச்சு கம்ப்ளைண்ட் வந்தது. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் எல்லாம் வீக்காக இருந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது லோயராம் வாங்க, லோயராம் பால்ஜன் சுத்தமாக வீக் ஆயிடுச்சு, கரெக்டாக மாற்றியாச்சுங்க. அதே மாதிரி டயரா ரெண்டு, ரெண்டுலேயும் ஒரு விஷயம் இல்லை. ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட், பேலன்ஸர் லிங்க்கு, ரெண்டு பேலன்ஸர் லிங்க்கு. ஓகே, வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சதுங்க. எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சரி, அப்படியே ஒரு ட்ரையல் போய் பார்த்துடலாங்க கிளச் எப்படி இருக்குன்னு. அலைன்மெண்ட் போய் செக் பண்ணிவிட்டுங்க. அலைன்மெண்ட் கண்டிப்பாக செக் பண்ணணும். நம்ம சஸ்பென்ஷன் வேலை செஞ்சங்காட்டிக்கு அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு, அலைன்மெண்ட் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி நல்லா ஸ்பீடாக ஓட்டி பார்க்க முடியுங்க. கிளச் பேடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா வண்டி எப்படி இருக்குங்கண்ணா? இப்போ நல்லா இருக்குங்க. இப்போ 30 கிலோமீட்டர் ஓடி பார்த்தேன், வண்டி ஜம்முன்னு இருக்குது. கிளச்சில் என்ன கம்ப்ளைண்ட்? இப்போ எப்படி இருக்குங்க? கிளச்சு ஹார்டாக இருந்தது, இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரேஸ் ஆகிறதுல. சரிங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. ஆயில் சேஞ்ச், சஸ்பென்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வண்டி இழுக்கிறது இல்லை, அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. இவங்க வச்சது அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது. கம்ப்யூட்டர் போய் பார்க்க வேண்டாங்கிறாங்க. சரி, இருந்தாலும் நல்லா இருக்குது. கிளச்சில் பூமா இருக்குது. கீரெல்லாம் ஒர்க்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்களா? எல்லாம் ஃப்ரீயாக இருக்குதுங்க. இப்போ மெக்கானிக்கல் ட்ரையல் பார்க்குறாரு, நானும் அவரும் பாருங்கள். ஓகேங்களா? பாருங்க, இது 6 கீர் வண்டிங்க, நல்லா பார்த்து. இப்போ முத்தூர் பைபாஸில் போயிட்டுருக்கோம்.